அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரவிந்த் அவர்கள் ஊராட்சி கழக செயலாளர் அரவிந்த் அவர்கள் தலைமையில ஒரு 5 பேருக்கு நலத்திட்ட உதவி வாங்கினாரு. அன்னைக்கும் உடனே வாங்கி அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக 1552 பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்குகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நல்லாசிரியர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரவிந்த். அதே போல இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அரவிந்த் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் துணையாக இருந்த கழக நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் சார்பு நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்த பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பாசத்துக்குரிய அன்பு ஜில்லாமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விழா என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சு அரவிந்த் நான் கேட்டேன். ஆனால் ஒரு 5-6 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா ₹1 கூட நானும் சரி எங்க கழகத்தின் சார்பாக யாருமே தரல. எல்லாமே அவங்க சொந்த பணம், நான் சம்பாதிக்கிற பணத்துல ஏதாவது மிச்சம் மீறி ஏதாவது வச்சுதான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதே மற்ற கட்சி மீட்டிங் போட்டு தானே ஒரு பில் புக் ஒன்று எடுத்துப்பாங்க. கடைக்கடையா மீட்டிங் எம்எல்ஏ வராரு, நாட்டு சில மீட்டிங் போற பில் புக் கொடுத்து மீட்டிங் போட்டு வசூல் அறிவிடுவாங்க. அங்க போடுவாங்க மீட்டிங். ஆனா எங்க கழகத்தை தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த பணத்துல மீட்டிங் போற ஒரே கழகத்தை பார்த்தீங்கன்னா இது தமிழக வெற்றி கழகம் தான். அது எங்கேயுமே நான் மாற பற்றி சொல்லுவேன். அண்ணன்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணன் என் தலைமையில மீட்டிங் நடக்குது, என் தலைமையில மீட்டிங் இல்லதான். எல்லா மீட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட நிர்வாகி, மகளிர் அனைவரும் சேர்ந்து அந்த பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லுவேன். 2 நாள் முன்னாடி 3 நாள் சொல்லுவேன், இந்த இடத்துல நீங்க மீட்டிங் போடுங்கன்னு சொல்லுவேன். அவங்க பேச்ச தவற விடாம உடனடியாக மீட்டிங் போற ஒரே கழக நிர்வாகி பார்த்தா சின்ன திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க கிட்ட ஒரு வேலை சொன்னா அடுத்த நிமிஷமே சிறப்பா செஞ்சு தருவாங்க. அதுல நம்ம ஜில்லாமணி கிட்ட சொன்னா போதும், உடனே வெட்டிட்டு வேணா குத்திட்டு வருவாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லை, வேறோட அணிஞ்சு வந்துருவாங்க. அந்த மாதிரி பயிற்சி அந்த மாதிரி ஒரு தளபதியோட வளர்ப்புல நாங்கள் நிலை வளர்ந்துருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். ஆனா இந்த தமிழ்நாட்டிலேயே சோழநிலை தொகுதி பெரிய தொகுதின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த தொகுதியில தளபதி அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஜெயிச்சு வருவியானாரு. கண்டிப்பா ஜெயிச்சு வரணும்னா நான் சொன்ன அவர்கிட்ட. அதே போல தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வாங்கிய ஒரே தமிழக வேட்பாளராக நான் இருந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் சோழகிநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து மக்களும் இந்த உதயமுக ஊராட்சி பொதுமக்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு வாக்களித்த வரவேற்பு. பல பிரச்சனைகள் போற இடம்லாம் இந்த பட்டா இல்லை, கரண்ட் இல்லை, இந்த இடத்துல ரோடு சரியில்லை, எல்லா இடத்துலையும் பல பிரச்சனைகள். எல்லா பிரச்சனையும் சுத்தி என் தலைமையில வந்து நிக்குது. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் சரியா சேர்ந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. பல பிரச்சனை பல ரூபத்துல வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நான் உடனே செஞ்சிட முடியுமானா கண்டிப்பா என்னால முடியாதுதான். நான் வந்து கடவுள் கிடையாது. ஜிபம் போட்டு உடனே செய்யறதுக்கு செய்வேன். கொஞ்சம் கொஞ்சமா என்ன தொகுதியோட மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா நான் செஞ்சு தருவேன். அது மாதிரிதான் என்னோட முதல் மாச சம்பளத்தையும் 4 பேர் உதவி செய்யணும், 2ஆம் மாச சம்பளத்தையும் ஒரு 3 பேர் உதவி செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டு வரேன். இது எல்லாமே வந்து தளபதி மாறாக அன்பும் பாசமும் தான். தளபதி வந்து ஆட்சி பொறுப்புல வந்த உடனே நிறைய பேர் சொன்னாங்க என்ன செய்யாரு. அவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயத்த கூட நான் முக்கியமான விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன்னா, 75 ஆண்ட திமுகவும் சரி, 50 ஆண்ட அதிமுகவும் சரி, செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சாரு. தேனி மாவட்டம் கொட்டக்குடியில் ஒரு கிராமத்துல பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லும் 5 கிலோமீட்டர் நடந்தே போவாங்க. அந்த கிராமத்துல அவங்க சின்ன பசங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவில் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நம்ம தலைவர் அவர்கள் பார்த்துட்டு உடனடியாக அந்த பஸ் விட்ட ஒரே தலைவர் யாருன்னா நம்ம தலைவர் ஜோசப் அண்ணன் அவர்கள் தான். இதை கூட செய்யாத 75 ஆண்டுகள் கட்சி 50 ஆண்டு கட்சியில இருக்கிறதுக்கு அவங்க எல்லாமே இருந்திருக்கலாம். ஏன்னா சின்ன விஷயம் வந்த ஒரு 10வது நாளே அந்த தலைவர் நம்ம தலைவர் அவர்கள் செஞ்சார். அந்த விஷயத்த வாழ்நாள மறக்கவே மாட்டாங்க. அந்த கிராம மக்கள் அவ்வளவு சந்தோஷம். தன் பிள்ளைகள் நடந்து போகும்போது இன்னைக்கு பஸ்ல போகும்போது அவ்வளவு சந்தோஷம். பெற்றவங்க தான் தெரியும் பிள்ளைகளோட வழி என்னன்னு. இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டுகளாக அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க பஸ்ல சந்தோஷமா பயணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல முதலமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தலைவர் நடித்த முதல் படம் என்ன தெரியுமா? நாளைய தீர்ப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் விஜய்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா நடிச்ச படங்களை வந்து இளைய தளபதி விஜய்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம் தலைவர் வளர வளர தளபதி விஜய் அப்படின்னு நடிச்சு வந்திருக்கும்.
ஆனா நம்ம படம் வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கிறது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. நான் கடவுள் இப்பதான் வேண்டிக்கிறப்ப முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்கூடாதுப்பா, ரிலீஸ் ஆகணும் முதலமைச்சர் ஆகிதான் ரிலீஸ் ஆகணும் வேணும் போகுது, அது கரெக்டா நிறைவேறிச்சு. இப்ப ரிலீஸ் ஆக போகுது, விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாடு முதலமைச்சர் நடிக்கும் திரு ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படம் பேர் வரப்போகுது, டைட்டில் வரப்போகுது. இதெல்லாம் இந்த பாக்கியெல்லாம் யாருக்குமே கிடைக்காதுமா, நம்ம தலைவர் கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா அவ்வளவு பிரச்சனைகள் நம்ம தலைவர் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அவ்வளவு பிரச்சனைகள் அவர் கடந்து வந்த பாதையில சொல்றேன். அவ்வளவு பிரச்சனை நானும் அவர் கூட டிராவல் பண்ணுங்கன்னு சொல்றேன். அவ்வளவு பிரச்சனை கடந்து போவார் நம்ம தலைவர் அவர்கள். அந்த கடந்து போகும்போது அவரோட நாங்க வந்து உறுதுணையாக நின்னோம். நிற்கதான் நீங்க ஒரு முதலமைச்சராகவும் தலைவர் இருக்காரு, அவருக்கு நாங்க எம்எல்ஏவா இருக்கோம், அனைத்து நிர்வாகிகளும் உண்மையா இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாதுமா, 31 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, ஒரு தலைவர் ஆவாரு, அதுக்கு முதலமைச்சர் ஆவார். நான் ஒரு எம்எல்ஏ ஆனது சத்தியமா தெரியாது. அவருக்கோசம் உண்மையா உழைச்சிட்டு இருக்கோம். நீங்க ஒரு எம்எல்ஏவா உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். தொடர்ந்து விமர்சனம். நான் எதுக்குமே ஆசைப்படாதவன். என்னை தேடி வந்தா அதை வச்சுப்பேன். தவிர்த்து மட்டும் எதுக்குன்னு ஆசைப்படாதவன். கேட்டா நான் அமைச்சரை பதவிக்கு ஆசைப்படுறேன், இதுக்கு ஆசைப்படுறேன், அதுக்கு ஆசைப்படுறேன். அப்படிலாம் ஆசைப்பட்டா என் தலைவர்கிட்ட போய் கேட்டாவே செய்யற தலைவர் என் முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது இவங்களா ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தினந்தோறும் என்னை பத்தி அவதூறுகளை பேசிட்டு வராங்க. அது பேசக்கூடாதான் நினைச்சேன். தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த விசிஆர் சரவணன் ஏன் விஷயம் நான் ஒரு சில பேர் முக்கியமான பத்திரிகை விசாரிச்சு பார்த்தேன். இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகமா ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு வேலை தினந்தோறும் பண்ணிட்டே இருக்கீங்க, அதனாலதான் உங்க மேல தனி கவனத்தை செலுத்தி இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா எங்களோட தளபதி வளர்ப்பு அது போல. நான் அப்படிதான் பண்ணி அவனை வர வழியே கிடையாது எனக்கு. அவர் கூட இப்ப நான் ₹1 ஜெராக்ஸ் பத்திரில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு 5000 கொடுத்து போஸ்டர் அடிக்கிறேன்னா இது எல்லாமே என் தளபதியோட வளர்ப்பு தான். அதுவும் சும்மா நான் வேலை செய்ய மாட்டேன். பண்ணா மக்களுக்கு உதவும் வகத்துல வேலை செய்வேன் அந்த விஷயத்துல. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதுனால சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நானும் போன மீட்டிங்ல சொன்னேன் தொண்டர்கள்ட்டையும். நான் பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சின்னு வந்தா ஒரு சில விஷயம் சொல்லிட்டு தான் வரேன். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த தொழிலதிபர்கள், இந்த கம்பெனி நிர்வாகம் அவங்களாம் வந்து வாழ்த்துறது ஒரு விதமா இருக்கும்ல. அப்ப வரும்போது ஒரு ₹2000 சால்வு, ₹500 சால்வு, இந்த மாதிரி சால்வெல்லாம் வந்து போத்துறது வழக்கம். யோசிச்சேன், ஏன் இந்த சால்வை போட்டுட்டே இருக்காங்க, அதை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மாற்றணும் கோசம் ஒரே ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து கழக தோழர்களும் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்னை பார்க்க வர அனைவரும் இதுக்கப்புறம் எனக்கு சால்வை போடக்கூடாதுன்னு ஒரு வேண்டுகோள் வச்சு. ஏன் அந்த சால்வை போடக்கூடாதுன்னு சொன்னா, ஒரு சால்வோட ரேட்டு 1500, 2000, 500, 200 அப்படி இருக்கும். அதுக்கு பதிலாக பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புஸ்தகம், பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க வழங்கினீங்கன்னா அவங்களுக்கு உதவ வகமாக இருக்குன்றது நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம பாக்குறோம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்க சில பேரை பாக்குறோம், அந்த ஜிப்லாம் ஆரம்பி பெண்ணெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு பேரெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இனி வரும் காலங்களில் இந்த தொகுதியில் எப்படி எங்கிட்டவே இருக்கக்கூடாதுன்றதுக்கோசம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணேன். உடனடியாக பார்த்தீங்கன்னா உங்க தொண்டர்கள் வந்து அற்புதமான தம்பிகள்லாம் வாய்ப்பே இல்லை. உடனே வரவங்க எல்லாமே சாலை பேர் நோட்டு வாங்க அடிக்கி. இன்னைக்கு நோட்டு வைக்கிறது இடம் இல்லை. நோட்டுனா தப்பான நோட்டு இல்லாமா, பள்ளி நோட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நோட்டு, ஒரு 500 ஸ்கூல் பேக் எல்லாம் வந்து ஆபீஸ்ல இருக்கு. இப்ப நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதியில் கவர்மெண்ட் பள்ளியில எல்லாம் வந்து அந்த நோட்டு வழங்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேனர், ஒரு பேனர் செலவு பார்த்தீங்கன்னா 3000 5000 செலவாகும். இனி வர காலத்துல நம்ம பேனர் வைக்கிறது நமக்கு தவிர்த்து நான் ஆசைப்படுறேன். ஏன்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம பேனர் வைக்கணும். வைக்க வேணாம் சொல்ல வைக்கணும், ஆனா இடையூறு இல்லாம பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தல் இல்லாம வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பேனரை வச்சு பப்ளிக் ஏதாவது ஆகிப்போச்சுன்னா, சென்ற ஆண்டுகளை நம்ம பார்த்திருப்போம். கொடிக்கம்பம் சார்ந்து ஒரு சகோதரர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இந்த சில விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். அந்த தவறு நம்ம முதலமைச்சருக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கோசம் நானும் சொல்றேன், நம்ம தலைவராக தான் சொல்றாரு. அதனால நீங்க இனி வரும் காலங்களில் பேனர் வைக்கிறது கொஞ்சம் ஒரு 100 பேர் வைக்கலாம், ஒரு 2 பேனர் வைங்க போதும். பேனர் வச்சுதான் நம்ம கட்சியை வெளிப்படுத்துறோம். இல்ல மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஜோசப் இனி வரும் காலம் முதல்வர் விசில் சின்னத்துல ஓட்டு பண்ண மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதை பத்தி கவலையே கிடையாது. நான் பேனர் வச்சுதான் இதுக்கப்புறம் நம்ம கட்சியை வளர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளுக்குன்னு இருக்கு, நம்ம தலைவரோட செல்வாக்கு, அவரோட முகம் இருக்கு. அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க. இனி வரும் காலங்களில் பேனர் வைக்கிறது கொஞ்சம் தவிர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன். அதே போல இந்த மேடையிலர்கள்லாம் வந்து
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றுக் கட்சியில வந்து நம்ம கட்சியில இருக்கு தினந்தோறும் செஞ்சுட்டு கட்சியில வந்து இணைகிறாங்க. இணையும் போது நம்ம கட்சி தொண்டர்கள்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்கன்னா என்னன்னா இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்கன்னா நம்ம எப்படின்னா பண்றது என்னென்ன செய்யறது மாதிரியா இருக்குன்னு ஒரு தடவை என்கிட்ட சில பேர் பேசுறது வழக்கம். ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த தொண்டர்கள்ட்ட என்ன சொல்லிக்கிறேன், எப்படியாப்பட்ட ஆளு வந்தாலும் நம்ம தலைவர் நம்மளை விட மாட்டாருன்றது உறுதியா சொல்றேன். ஏன்னா அவர் அது மாதிரி இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆகி எவ்வளவு பேர் வந்து நம்ம தலைவரோட வந்து சேர்ந்து இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு இந்த நிமிஷம் மனசுல வச்சுங்க. ஏன்னா நம்ம வேட்பாளராக நம்ம அறிவிக்கும் போது கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் நான் கண்டிப்பா பார்த்தேன். நான் எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம டிவிக்கள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு சொன்ன ஒரே ஒரு முதலமைச்சர் யாரு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது வருகின்ற ஊராட்சி மன்ற தேர்தலும் சரி மாநகராட்சி தேர்தலும் சரி நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைவோம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாய்மாமன் சீரை வந்து நம்ம தலைவர் அவர்கள் வழங்க போறாரு விரைவில். சிங்கப்பெண் திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இதுல தொடர்ந்து பல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காரு. மற்றவங்க மாதிரி சொல்லிட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அறிவிக்கிற ஆள் கிடையாது. நம்ம தலைவர் சொன்னதை செய்வாரு. அதுதான் நம்ம தலைவர் அவர்கள். அதுல வந்து உறுதியா இருக்கிறாரு. அதனால நீங்க எப்பவுமே முதலமைச்சரோட துணையா இருப்பீங்க. நான் உங்களோட துணையா இருப்பேன்றது நம்பி வாய்ப்பளித்த அதுக்கு நல்ல உள்ளவங்களுக்கு மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.